சாதாரண சின்ன இனிப்பகத்துல ஆரம்பிச்ச பயணம் இன்னைக்கு 3500 கோடி வர்த்தக சாம்ராஜ்யமா உருவாக்கிய பெருமை அடையார் ஆனந்த பவனுக்கே சேரும். தமிழ்நாட்டுடைய மிகவும் பிரபலமான உணவக கடைகளை ஒன்றான அடையார் ஆனந்த பவன் அடுத்த 5 வருஷத்துல இந்தியாவுல 400 இருந்து 500 கடைகளை திறக்கவும் IPO வெளியீடு முக்கியமான இலக்கோடு முதலீட்டு சந்தையில களமிறங்கியிருக்காங்க. இந்த முயற்சியின் மூலமா இந்திய முதலீட்டு சந்தையில அடையார் ஆனந்த பவன் தடைப்பு செய்தியா மாறி இருக்காங்க. இவ்வளவு பெருமைக்குரிய மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச அடையார் ஆனந்த பவன் உருவானது எப்படி அப்படின்னா நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னையை சேர்ந்த KT ஸ்ரீனிவாச ராஜா மற்றும் அவரது சகோதரரான KT வெங்கடேஷன் அவர்களும் தான் இப்போ A2B நிர்வகித்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேருமே KS திருப்பதி ராஜாவுடைய மகன்கள் தான். இப்ப எல்லாரும் நினைக்கிற மாதிரி அடையார் ஆனந்த பவனோட கதை சென்னையில துவங்கல. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துல இருந்து தான் துவங்கி இருக்கு. KS திருப்பதி ராஜா தான் இன்றைய அடையார் ஆனந்த பவனுக்கான அடித்தளமா அமைஞ்சிருக்காரு. 10 வயசுல ஊரை விட்டு வந்த திருப்பதி ராஜா கையில கொஞ்சம் பணத்தோடையும் நிறைய நம்பிக்கையோடையும் சென்னைக்கு வந்தாரு. அப்பதான் அவரு அச்சுதன் நாயர் அப்படிங்கிற ஒருத்தரை சந்திக்கிறாரு. அச்சுதன் நாயர் நடத்தி வந்த ஹோட்டல்ல லஞ்சுக்கு முன்னாடி டேபிள் கிளீன் பண்ற வேலையை செய்யறாரு. ஒரு கட்டத்துல அவர் கூட நெருக்கமா பழகி சமையல் செய்யறதுல இருக்க நுணுக்கங்களையும் அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஆனா திடீர்னு ஏற்பட்ட உடல்நல குறைவால அவர் திரும்பவும் ஊருக்கே போயிடுறாரு. உடல்நலம் சீரானதும் அவர் மும்பைக்கு போய் ஒரு இனிப்பகத்துல வேலை செய்யறாரு. கொஞ்ச நாளையே அந்த கடையும் மூடிடுறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஊருக்கே வந்தாரு. ஊருக்கு வந்தவரு நம்ம ஏன் ஒரு இனிப்பகம் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. ஆனா அப்போ அவர்கிட்ட பெருசா இன்வெஸ்ட்மெண்ட்லாம் இல்ல. கொஞ்ச நாளையே அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு முத்துலட்சுமி அப்படிங்கிற ஒரு பெண்ணோட திருமணமும் பண்ணி வச்சிடறாங்க. அதுக்கப்புறமா அவங்க மனைவியே அவங்களுக்கு இனிப்பு கடை ஆரம்பிக்க உதவுனாங்க. மனைவியோட துணையோட ராஜபாளையத்துல 1965ஆம் ஆண்டு குரு இனிப்பகம் அப்படின்ற ஒரு கடையை ஓபன் பண்ணாங்க. அந்த கடையில கோதுமை அல்வா, லட்டு, ஜிலேபி, பாதுஷா, மைசூர் பாக்னு இனிப்புகள் எல்லாமே செஞ்சு அதை விற்பனை பண்ணாங்க. இது இல்லாம கூடுதலா மிக்சர், முறுக்கு, காரசேவ் அப்படின்னு அதையும் சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அவர் தோட்டத்துல கரும்பு பயிரிட்டு அதுல இருந்து வர சர்க்கரையை எடுத்து இனிப்புகள் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாரு. ஆனா கொஞ்ச நாளையே புயல் எல்லாமே வந்து அந்த கரும்புகள் எல்லாமே அடிச்சுட்டு போயிருச்சு. அதுலயே அவருக்கு நிறைய சேதமும் நஷ்டமும் ஏற்பட்டுருச்சு. அதுக்கப்புறமா அவரோட நண்பர் சொல்லி பெங்களூர்ல போய் ஒரு இனிப்பகம் ஆரம்பிச்சாரு. அதுதான் இன்னைக்கு இருக்க ஸ்ரீனிவாசா இனிப்பகம். ஆனா அவர் எதிர்பார்த்த அளவுக்கு வருமானம் ஈட்ட முடியல. இதனால மீண்டும் சென்னைக்கே வந்துடுறாரு. 1979ஆம் ஆண்டு பழைய வண்ணாரப்பேட்டையில ஸ்ரீ ஆனந்த பவன் அப்படின்னு ஒரு இனிப்பகத்தை ஆரம்பிச்சாரு. அவரோட கடையில நல்ல வேலையாட்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சமையல் நுணுக்கங்களை கத்து கொடுத்து இனிப்புகளை டேஸ்டாவும் குவாலிட்டியாவும் கொடுத்தாரு. அதனால மக்கள் எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமா அடையார்ல 2வது கடையை திறந்து அதோட பேரை அடையார் ஆனந்த பவன் அப்படின்னு மாத்தினாரு. ஒரு கட்டத்துல அடையாரோட அடையாளமா ஆனந்த பவன் தான் இருந்துச்சு. சென்னையில ஆரம்பிச்ச இந்த கடை தான் இன்னைக்கு 3500 கோடி மதிப்பிலான வர்த்தக சாம்ராஜ்யம் உருவாக வலிமையான அடித்தளமா அமைஞ்சது. இந்த நிலையில அவருடைய மகன்களும் அப்பாவோட தொழில இறங்க ஆரம்பிச்சாங்க. அடையாள ஆரம்பிச்ச இந்த கடை ரொம்பவே சிறப்பா போனதுனால இது ஒரு சென்டிமெண்டா நினைச்சு அடுத்தடுத்து ஆரம்பிச்ச எல்லா கடைகளுக்குமே அடையார் ஆனந்த பவனே பேர் வச்சாங்க. 1965ல இருந்து 2004ஆம் ஆண்டு வரைக்கும் அடையார் ஆனந்த பவன் வெறும் இனிப்பகமாகவும் பலகார கடையாகவும் மட்டும்தான் இருந்துச்சு. 2001ஆம் ஆண்டு திருப்பதி ராஜா உயிரிழந்தாரு. அதையடுத்து அவருடைய மகன் A2B உடைய MD பொறுப்பேற்றாரு. 2005ஆம் ஆண்டுல தான் அடையார் ஆனந்த பவன் உணவகத்துக்குள்ள நுழைஞ்சு இன்னைக்கு வருடத்துக்கு 1500 கோடி வருவாய் ஈட்டும் ஒரு பெரிய சாம்ராஜ்யமா வளர்ந்திருக்காங்க. ரொம்ப நேரம் பயணம் பண்ற மக்களுக்கு கொஞ்ச நேரம் எங்கேயாவது இளைப்பாரி நல்லா சாப்பிட்டுட்டு போகணும்னு ஆசைப்படுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க நெடுஞ்சாலைகளை அடுத்தடுத்த கிளைகளை ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம எல்லா கிளைகளையும் ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்கணும் அப்படின்னு புது புது டெக்னாலஜிஸையும் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதனால இனிப்பகத்துல தொடங்கி உணவகம் வரைக்கும் எல்லா கிளைகளையும் ஒரே தரத்துல ஒரே சுவையில கொடுத்தாங்க. அதனாலேயே மக்கள் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த நிறுவனத்துல இப்ப 14,000 ஊழியர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. மேலும் இவங்க தயாரிக்கும் பாக்கெட் ஸ்நாக்ஸ்ல இருந்து மட்டும் சுமார் 150 கோடி வருவாய் ஈட்டுறாங்க. அடையார் ஆனந்த பவனுடைய கிளை இந்தியால மட்டும் இல்லாம அமெரிக்கா, கென்யா, மலேசியா, கனடா, ஆஸ்திரேலியா, லண்டன் அவங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க அடையார் ஆனந்த பவன்ல சாப்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மெனுல எந்த டிஷ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க.